ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு அதாவது வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்த சந்தோஷத்தில் 2 பேரும் அதாவது தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பூச்சாண்டின்னு சொல்லிட்டாங்க. க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காத ஈஸ்வரி பயந்துரும் குழந்தைன்ட்டாங்க. உண்மைதாங்க, போட்டிருக்க மேக்கப் பயங்கரமாக இருக்குது. அதனால் குழந்தையே இல்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே குழந்தை இருந்ததுன்னா பயந்துருமா, நீ க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதமான்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறமா தாத்தா இருந்துட்டு நீங்கள் தான் பூச்சாண்டின்னு சொல்லி தாத்தாவை கிண்டல் பண்ண. அதுக்கப்புறம் நிலாக்குட்டி விளையாட வராங்க. நிலாக்குட்டி விளையாட வந்தோடனே நிலா வந்து தொட்டு பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஒரு பச்சை குழந்தைய போய் தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு குழந்தைக்கு. உடனே வெளியே போய் விளையாண்டுடலான்னு சொல்லிட்டு ராதிகா கூட்டு போய் விளையாட வைக்கிறாங்க. விளையாட வச்சுட்டு இருக்கும்போது இதை பார்த்த எழிலுக்கு செம்ம ஹாப்பி. என்னடா இது, நம்ம குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழில் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம நிலாவை கொஞ்சறதை விட்டுட்டாங்கல்ல, அதனால அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளை இல்லை, அதனால தான் அவங்க கொஞ்சறதை விட்டுட்டு குட்டி பிள்ளையை கொஞ்சறாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் நம்ம நிலா குட்டிக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஆசை தான், அதனால் ஆறுதல் சொல்லியாச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவை தூக்கிட்டு மேலே போனார் எழில். இன்னொரு பக்கம் வந்து கடை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கடைக்கு வரவங்க முக்கால்வாசி பேர் வந்து பார்க்கிங் ஏரியா இல்லைங்கிறதுனால இது மாதிரி நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ராதிகாவும் கோபியும் பயங்கர ஹாப்பி. ஆனால் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடுதான். எங்கே பிச்சுக்கிட்டு ஓடுது, பக்கத்து வீட்டு வரையும் ஓடுதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதாவது செல்வி இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2வது கல்யாணம் நம்ம பாக்கியாவுக்கு பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கூடவே இருக்கு சுத்திரிய செவ்வால, இதெல்லாம் நல்லது கெட்டது சொல்ல மாட்டியா, சொல்லி எப்படியோ கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி அவங்க பையனுக்கு சொல்ல, ஏற்கனவே வாங்கினார போதுமான்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.